ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரபுதேவா நடித்த ஜாலியா ஜிம்கானா அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். ஆஹா, ஜாலியா ஜிம்கானா பயங்கர ஜாலியாக இருக்கவங்களுக்கு, பிரபுதேவா வித்தியாசமான தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு, ஆட்டலும் பாடலும் பயங்கரமாக இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்குள்ளே போனால் கதை என்ன தெரியுமா? ஒய்ஜி மகேந்திரன் வந்து ஒரு கேண்டீன் வந்து நடத்துவார். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து வரும். அந்த ஆர்டர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து அந்த ஆர்டர் வந்து எடுத்திருப்பார். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை இவங்களும் வந்து கடனை வாங்கி நம்மளும் பெரிய ஆளாயிரலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த அரசியல்வாதி என்ன செய்வான்னா, காசை வந்து இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பான், கொடுக்காமல் எடுத்துக்கிட்டே இருப்பான். இதனாலே வந்து இவங்க மனசு உடஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா வந்து ஒரு வக்கீலாக இருப்பார், நேர்மையான வக்கீலாக இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு பிரபுதேவன்ட்ட பேசுகிறாங்க. பேசுகிற உடனே கொஞ்ச நாள் கழித்து பிரபுதேவன்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து இந்த பெரிய பிரச்சனை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களை வந்து அனுப்பிவிடுவாங்க. அனுப்பிவிட்டோன்னே அவர் வந்து ஒரு லாட்ஜில் இருப்பார். லாட்ஜில் இருக்கணும்னு உள்ளே வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. பெரிய விஐபி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டோம் அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரபுதேவங்க பிணமாக கெடுப்பார். இவங்க அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயே பிரபுதேவனை சோழியை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். சரி, இன்டர்வல் கழிச்சாவது பிரபுதேவா கொஞ்ச நேரம் கழித்து எந்திப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் பணமாக தான் இருப்பார். இதுக்கு பிரபுதேவா ஆடலும் பாடலும் டான்ஸு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து போய் பார்ப்போம், இதுக்காண்டி தான் போய் பார்ப்போம் நினைப்போம். கடைசியிலேயே பிரபுதேவாவை சோழியை முடிச்சிடுவாங்க. இப்படியே வந்து கதை போய்கிட்டு இருக்கும். ஆனால் பிரபுதேவா எல்லோரோட மைண்ட்லேயும் வந்து டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். இந்த ஒரு மாதிரி ஒரு மொக்க கதையை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. யோகி பாபு ஏன் என்ன பேசுகிறாரு, என்ன நடிக்காருன்னே தெரியாது. ஏதோ அவர் இஷ்டத்துக்கு புலம்பிக்கிட்டே இருப்பார். கேட்டால் காமெடின்னு சொல்லுவாங்க. நம்மளும் இந்த படத்தை பார்த்து ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தவங்களும் போயிட்டு பார்த்து உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வர வேண்டி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏசி காற்றுல உட்காந்துக்கிட்டு. இதுதான் இந்த படத்தோட முழுக்க ஸ்டோரியை. இந்த படத்தில் வந்து பார்க்கலாம்னு கேட்டால், இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்காமே இருக்கலாம். இதுக்கு வேறு படம் ஏதாவது ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பிரபுதேவாவுக்காண்டி நினச்சி போகிறவங்க அந்த படத்தை பார்த்து காமெடிங்கிற பேரில் ஒரு மொக்க கதையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 கூட கொடுக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன கதை வரிசை, எத்தனையோ கதை இருக்குது, எத்தனையோ இது இருக்குது. இவங்க ஏதோ ஒரு படம் எடுக்குன்னு சொல்லிட்டு இப்படி மொக்க கதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.